அடைய முடியும். ஆண்களுடைய வளர்ச்சி இருந்தால் தான் தேசம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆகையினால தான் நம்ம படிக்கிறோம், சாமுவேல் வளர்ந்தான். அதற்கு வளர்ச்சிக்கு காரணம் என்னன்னு சொன்னால், முதலாவது பின்னணியில் உள்ள ஊக்கமான ஜெபம், அவருடைய தாயாருடைய ஊக்கமான ஜெபம். அந்த அம்மா கோயிலில் கொண்டு குழந்தையா இருக்கும் போதே அவரை கொண்டு விட்டுட்டாங்க. வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க? ஆண்டவரை என் பையனை ஆசீர்வதிக்கணும், என் பையன் தூங்கிடக்கூடாது, நல்லா விழிப்பாக இருந்து ஜெபிக்கணும், நல்ல கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கணும், அங்கே இருக்கிற ஊழியரோடு இணைஞ்சிருக்கணும், உம்மோடு இணைஞ்சிருக்கணும், சபையோடு இணைஞ்சிருக்கணும், எல்லாரோடு இணைஞ்சு வாழணும், நல்ல ஞானத்தின் ஆவியை கொடுக்கணும் ஆண்டவர்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க? ஊக்கமாக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்கள் எப்படி ஜெபிக்கணுமா? பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணணும். எதை விட்டுறணும்? கோபத்தையும் தர்க்கத்தையும் என்ன செய்யணும்? விட்டுறணும். ஆகவே ஆகாது. ஒரு ஆண்கள் முகத்திலேயாவது என்ன வரக்கூடாது? தர்க்கமும் சண்டையும் வந்துச்சுன்னா தொலைச்சி விடுவார் ஆண்டவர். அதான் விஷயம். ஆகினால இனி வரக்கூடிய காலம் ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் அறை. ஒரு பக்கம் ஆசீர்வாதம் கர்த்தர் உயர்த்துவார். யாரை? கோபம் இல்லாமல், தர்க்கம் இல்லாமல், பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஆண்களை கர்த்தர் லிப்டுக்குள்ளே நல்லா உயர்த்தி கொண்டு வருவார். இதை பண்ணிகிட்டு இருக்கவங்கள அறன்னு என்ன செய்ய போகிறாரு? கர்த்தரே செய்ய போகிறாரு. நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, கடவுள் பார்த்துக்கிடுவார். முதலாவது பின்னணியில் ஊக்கமான ஜெபம். இந்த நாளிலிருந்து அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்றைக்கு அந்த சம்பவத்தை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன கொடுத்த ஒரு தைரியம் என்னன்னு சொன்னால், உன் வாழ்க்கை முழுவதும் நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. நீ யாரை நினச்சி ஜெபிக்கிறையோ, எந்த ஊழியருக்காக ஜெபிக்கிறாயோ, எந்த குடும்பத்துக்கு ஜெபிக்கிறையோ, என்ன பிரச்சனைக்கு ஜெபிக்கிறையோ, அது கட்டாயம் பதில் செய்யப்படும். அது நடந்துச்சா அப்படின்னு சொன்னால், இந்த சபையே சாட்சி, இந்த சபையுடைய அநேக ஆண்கள் சாட்சி, இந்த சபையுடைய அநேக தாய்மார்கள் சாட்சி. அநேகர் உங்களுடைய பிரச்சனைகளை ஃபோன் மூலமாக சொல்லுவீங்க, ஜெபம் பண்ணுவோம், நீங்களும் ஜெபம் பண்ணுவீங்க. இங்கேயும் ஜெபம் நடந்திருக்கும். சில நாளைக்குள்ளே பார்த்தோன்னு சொன்னால் அதுக்குரிய பதில் கட்டாயம் என்ன செஞ்சுருக்கோம்? கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு நாளும் பல விதமான சூழ்நிலையிலிருந்து பலவிதமான பிரச்சனைகளோடு மக்கள் ஜெபிக்க வரும்போது அந்த ஜெபத்தை கேட்கிறார். இது எப்போ நடந்துன்னு சொன்னால், ஏறத்தாழ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஜெபத்தில் நடந்த சம்பவத்தை ஆண்டவரை சுட்டி காட்டி, உனக்கு நான் கொடுத்த ஊழியம் என்ன ஊழியம் தான்? ஜெப ஊழியம். நீ போராடிக்கிட்டு இருக்க வேண்டாம், ஆள்கிட்ட போராடாத, நீ ஏன் சமூகத்தில் இருன்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஜெப ஊழியத்தை கொடுத்து இது வரைக்கும் அநேக ஜெபங்களுக்கு நல்ல பதில் கிடைக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னும் செய்வார். நான் மட்டும் இல்லை, ஐயா மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் நம்ம ஜெபிக்கணும். குறிப்பாக ஆண்கள் தர்க்கம் இல்லாமல், கோபம் இல்லாமல், பரிசுத்தமாக